மாபெரும் திறந்த இணையவழி பாடநெறி கற்றல் மூலம் இணைந்திருக்கும் மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். நிலையான வளர்ச்சியின் முன்னோக்குகள் பற்றிய பாடத்திட்டத்திற்கு உங்களை வரவேற்கிறேன். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற இந்த பாடம் சமூகம் மற்றும் பொருளாதார நிலைத்தன்மை பார்த்துட்டு இருக்கோம். இதுல நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு 3 பாட்டம் லைன் அணுகுமுறை, அதாவது 3 அடிக்கோடு அணுகுமுறை அப்படின்னு சொல்லுவோம். பாட்டம் லைன்ங்கிறது அடிக்கோடு அணுகுமுறை. அது என்ன அந்த 3 அடிக்கோடு அணுகுமுறை அப்படின்னா, இங்கே 3 பேர் அப்படின்னு நம்ம சொல்றது 3 கோணங்கள்ல நம்ம முதல்ல பார்க்கணும். அதுக்கு தான் அந்த முதல் ஸ்லைட்லேயே நான் ஒரு விஷயம் சொல்லியிருக்கேன். என்ன அப்படின்னா, பீப்புள், பிளானட், ப்ராஃபிட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். பீப்புள் அப்படிங்கிறது மனிதர்கள், அப்புறம் பிளானட் அப்படிங்கிறது நம்ம இருக்கக்கூடிய இந்த பூமி, அடுத்து இந்த ப்ராஃபிட் இது நம்மளுடைய லாபம். இதுக்கு நடுவில் நம்ம ஒரு 3 விஷயங்கள் பார்த்தோம் அப்படின்னா, இப்போ ஒன்று ஒன்றா பார்ப்போம். மனிதர்களையும் நம்ம இருக்கக்கூடிய இந்த பூமியும் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நம்ம பண்ணுற தவறுகள் எல்லாத்தையும் யார் தாங்குறாங்க? பூமி தான் தாங்குது. நம்ம பூமிக்கு நிறைய பிழைகள் கொடுத்துட்டு இருந்தாலும் இந்த பூமி நம்ம செய்யக்கூடிய எல்லா பிழைகளையும் பொறுத்துட்டு இருக்கு. அதே மாதிரி நம்ம மனிதனையும் நம்ம லாபத்தையும் பங்கெடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, மனிதன் இந்த லாபத்தை எப்படி பார்க்குறோன்னா, சரி பாதியாக சரி நிகராக, அதாவது நம்ம என்ன சொல்லலாம்னா, எல்லாருக்குமே சரிசமமாக ஒரு விஷயம் கிடைக்குதா இல்லையா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அடுத்து நம்ம இந்த பூமியையும் லாபத்தையும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அது எந்த அளவுக்கு ஏதுவானதாக இருக்கும், எந்த அளவுக்கு ஒரு ஒத்து போகக்கூடிய விஷயமாக இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இது எல்லாத்துக்குமே காமனாக, அதாவது பொதுப்படையாக இருக்கக்கூடிய விஷயம் என்னன்னா நிலைத்தன்மை. இன்னும் நான் உங்களுக்கு புரிகிற மாதிரி இதை ஒரு உதாரணத்தோடு இன்னைக்கு பாடத்திட்டத்தில் முழுசாக நான் சொல்ல போகிறேன். அதாவது என்னன்னா, இந்த அணுகுமுறை இந்த மாதிரி இந்த ட்ரிபிள் பாட்டம் அணுகுமுறை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நிலைத்தன்மைக்கு இது எவ்வாறு உதவுகிறது அப்படின்னு நம்ம பார்க்க போனோம்னா, முதல்ல சொன்ன மாதிரி சமூகம் மற்றும் மக்கள், பொருளாதாரம் மற்றும் லாபம், சுற்றுச்சூழல் மற்றும் கிரகம். இப்போ நம்ம எப்படி இதை எடுத்துக்கலாம் அப்படின்னா, சமூகம் அப்படிங்கிறது வேற யாரும் கிடையாது, மக்கள் தான். அதே மாதிரி பொருளாதாரத்தில் அடிப்படையாக இருக்கிறது என்ன? லாபம். சுற்றுச்சூழல் அப்படிங்கிறது நம்ம எதை காப்பாற்றணும் அப்படின்னா, சேவ் த எர்த், நம்மளுடைய பிளானட், நம்மளுடைய கிரகத்தை நம்ம காப்பாற்றணும் அப்படின்னு நினைக்கிறோம். இது எல்லாம் சேர்ந்தது. இப்போ இந்த 3 என்ன ஆயிடுச்சுன்னா ஒன்றுக்கு ஒன்று கனெக்ட் ஆகிருக்குது. அதாவது சமூகமும் பொருளாதாரமும் சுற்றுச்சூழலும் ஒன்றுக்கு பிணைந்ததாக ஒரு விஷயமாக மாறிவிட்டுச்சு. அதனால தான் இந்த தராசு நான் போட்டிருக்கேன். இப்போ என்னன்னா, இதை நம்ம பேலன்ஸ் பண்ண தெரியணும். அதாவது என்னன்னா, எல்லாமே ஒரே நிலைப்பாட்டில் நிலைக்கோட்டுக்குள்ளே போனால் மட்டும்தான் நம்மளால் நிலைத்தன்மையை உறுதி செய்ய முடியும். அதுக்கு தான் இந்த அடிக்கோட்டு அணுகுமுறை அப்படிங்கிறத நம்ம இப்போ கையில் 3 அடிக்கோட்டு அணுகுமுறை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதில் நம்ம நல்லா பார்த்தோம் அப்படின்னா, 2 பக்கம் இந்த வரைபடத்தில் நான் 2 இடங்கள் கொடுத்துருக்கேன். ஒன்று என்ன அப்படின்னா, அதாவது நம்மளுடைய வளர்ச்சி, அந்த வளர்ச்சி எப்படி இருக்கணும் அப்படின்னா, அனைவருக்குமான வளர்ச்சியா இருக்கா இல்லையா அப்படின்னா, நம்ம ஒரு பொருளாதாரம் அப்படின்னு மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, அந்த பொருளாதாரத்துக்குள்ள நம்ம எப்போ நிலைத்தன்மை அப்படிங்கிற ஒரு விஷயத்த கொண்டு ஊத்துறோமோ அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, அந்த வளர்ச்சி நல்ல நிலையான வளர்ச்சியாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்போ நம்ம எந்த ஒரு கான்செப்ட் எடுத்துக்கிட்டாலும் அந்த இடத்துல நிலைத்தன்மை நம்ம ஆட் பண்ணும்போது, அதே மாதிரி நீங்க இந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம பொதுவாக மக்கள் எல்லாருக்கும் நீதி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அந்த இடத்துல இந்த நிலைத்தன்மைக்கான கொள்கைகளுக்கான முன்னுரிமை நம்ம கொடுக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா, நம்மளுடைய பொருளாதாரம் என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு பசுமையான பொருளாதாரமாக கருதப்படுகிறது. இப்போ நம்ம என்ன இதுலேருந்து புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த நிலைத்தன்மை அப்படிங்கிற உங்களுக்கு நல்லா புரிகிற மாதிரி சொல்கிறேன். ஒரு அழகான ஒரு பாயாசம் நீங்கள் செய்கிறீங்க. அந்த பாயாசம் செய்யும்போது அதில் எல்லா பொருட்கள் தேவையான அளவு நீங்கள் உள்ளே போட்டுட்டீங்க. அதுக்கு முக்கியமான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறமேட்டு அந்த டேஸ்ட்டு சரியான அளவு வரணும் அப்படின்னா, நம்ம இனிப்பு என்ன பதத்துக்கு உள்ளே கொடுக்குறோம் அப்படின்னு இருக்கு இல்லையா, அதுதான் அந்த நிலைத்தன்மை. அந்த நிலைத்தன்மை நம்ம சரியான முறையில் சரியான அளவில் நம்ம கொடுக்கணும். அப்போ தான் அது சமூகத்துக்கும் சரி, பொருளாதாரத்துக்கும் சரி, மக்களுக்கும் சரி, சுற்றுச்சூழலுக்கும் சரி எந்த விதமான பாதிப்பும் ஏற்படுத்தாமல் இருக்க முடியும் அப்படிங்கிறாங்க. இப்போ பொதுவாகவே நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா, சமநிலை அடைதல் அப்படிங்கிறதுல ரொம்ப பெரிய பிரச்சனைகள் இருக்குது. அதாவது என்னன்னா, நம்ம பொதுவாகவே சொல்கிறோம் இங்கே எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்கணுங்கிற ஒரு சமுதாயம் இருக்குது அப்படிங்கிறோம். ஆனால் என்னன்னா, நம்ம நிறைய இடங்களில் இந்த சமூகம் சார்ந்த சில
ஸ்திரத்தன்மை அடையும் பொழுது, அந்த ஸ்திரத்தன்மைங்கிறது ஸ்டெபிலைசேஷன் அப்படின்னு நம்ம சொல்றோம். அது வந்து நம்மளால அடைய முடியுதா இல்லையான்னு பார்த்தா நிறைய இடங்கள்ல அது நம்மளால அடைய முடியாம போகும்பொழுது சுற்றுச்சூழலையும் இயற்கையும் நம்ம இழக்கிறோம் அப்படின்னு சொல்லலாம். அதுதான் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். என்ன அப்படின்னா, இப்போ நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நம்ம வந்து ஒரு விஷயத்த காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறோம், நிலைத்தன்மையிலேருந்து வெளியே வந்து ஒரு விஷயத்த நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னா, அதுக்கு நம்ம சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா டிப்ளமாசி அப்படின்னு சொல்லுவோம். அதாவது வந்து என்னன்னா, நான் ஒரு விஷயத்த டிப்ளமேட்டிக்காக கையாளுறேன், ஒரு ராஜதந்திரத்தோட நான் கையாளுறேன் அப்படிங்கிறோம். அது ஏன்னா பொதுவாகவே வணிகத்தில் அந்த ஸ்ட்ராட்டஜிக் அண்ட் டிப்ளமேட்டிக் மூவ்மெண்ட் அப்படிங்கிறது அதிகமாகவே இருக்கும். அப்படி இருக்கிற பட்சத்தில் நம்ம நிலைத்தன்மையை மறந்துடுறோம். அப்போ அந்த நிலைத்தன்மை உள்ளே இருந்தால் மட்டும்தான் இந்த 3 விஷயங்களுமே ஒரே கோட்டில் சரியான முறையில் செயல்பாட்டில் இருக்கும். இப்போ நீங்கள் என்ன கேட்கலாம், அப்படி இல்லைன்னா என்ன ஆகும் அப்படின்னு. இந்த 3மே தனித்தனியாக இயங்க ஆரம்பிச்சிருச்சு. அதாவது இந்த சமூகம் மற்றும் மக்களும், பொருளாதாரம் மற்றும் லாபமும், சுற்றுச்சூழலும் மற்றும் நம்மளுடைய இந்த பிளானட் சொல்லக்கூடிய எர்த்தும் தனித்தனியாக இயங்க ஆரம்பிச்சிருச்சு. ஒரே இதுக்குள்ள வளையத்துக்குள்ளா இல்லாமல் இருந்ததுனால் என்ன நடக்கும் அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட காலகட்டங்களுக்கு அப்புறமேட்டு மனிதன் இந்த கிரகத்தில் வாழ முடியாத நிலைமை ஏற்பட்டுவிடும். அது வந்து ஒரு குறிப்பிட்ட காலப்போக்கில் கண்டிப்பாகவே அது நடந்துடும். அதுக்கு தான் நான் உங்களுக்கு ஒரு உதாரணம் காட்டியிருக்கேன். இப்போ இந்த வரைபடத்தை உங்களுக்கு பார்க்கும்போது ரொம்ப தெளிவாக புரியும் பாருங்க. இது வந்து மக்கள். இந்த மக்கள் வந்து சுற்றுச்சூழலோட கனெக்ட் ஆயிருக்காங்க. அதாவது நம்மளுடைய பூமி இது பொருளாதாரத்தோட பிணைந்திருக்கும் போது நமக்கு கிடைக்கக்கூடிய லாபம். இப்போ இது எல்லாம் சேர்ந்தது தான் நம்மளுக்கு என்ன கொடுக்குது, அந்த நிலைத்தன்மையை கொடுக்குது. நான் முதலே சொல்லிட்டேன், இந்த நடுவில் இருக்கக்கூடிய இந்த பகுதி தான் என்னது, அது வந்து நம்மளுடைய லாபத்தை நிர்ணயிக்குது அப்படின்னு நம்ம சொல்றோம். அடுத்து வந்து வணிக நெறிமுறைகள் மற்றும் சுற்றுச்சூழல் மதிப்புகள். இப்போ நம்ம பொதுவாகவே சொல்லிட்டோம் என்னன்னா, நம்ம அந்த பொருளாதாரம் அப்படின்னு பார்க்கும்போது அதில் வணிகம் தான் வந்து முக்கியமான பங்கை வகிக்கிறது. அப்படி இருக்க பட்சத்தில் இயற்கை சூழல்கள் மற்றும் இயற்கை பேரிடர்கள் சில நேரத்தில் நம்ம நடக்கும்போது என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம வந்து எதை பற்றியுமே கவலைப்படாமல் அந்த லாபத்தை நோக்கி மட்டுமே பயணிக்கும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னா, நம்ம வந்து நம்மளுடைய அந்த சமநிலையிலேருந்து நம்ம கொஞ்சம் இறங்கி வந்துடுறோம். அப்படி வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா, சில நேரங்களில் எனக்கு வேற வழியே இல்லை, நான் இதைத்தான் செஞ்சாகணும் அப்படின்னு சில நிறுவனங்கள் இப்படி தான் பண்ணி ஆகணும், இதனால எனக்கு தெரியும் சில பாதிப்புகள் வரும், ஆனால் நான் செஞ்சுதான் ஆகணும் அப்படின்னா சில இடங்களில் நம்ம அதை ஏற்றுக்கலாம், அது வந்து தவறு கிடையாது. ஆனால் சில இடங்களில் நம்ம கொஞ்சம் இயற்கை மற்றும் சுற்றுச்சூழல் சார்ந்த அக்கறையை நம்ம காட்டும்போது தான் அந்த மதிப்பீடுக்குள்ளே நம்ம இருக்கோம் அப்படிங்கிறத நம்மளால் உறுதி செய்ய முடியும். இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த வகுப்பில் நான் உங்களுக்கு சில உதாரணங்கள் சொல்ல போகிறேன். என்னன்னா, இப்போ மனிதனின் சுயநலம் பத்தி நான் முதல்ல சொன்னேன். இந்த சுயநலம் அப்படிங்கறத நான் வந்து தவறுன்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா பொதுவாகவே வந்துட்டு வர்த்தகம் மற்றும் வணிகம் சார்ந்தவர்கள் எல்லாருக்குமே வந்துட்டு ஒரு சின்ன சின்ன சுயநலம் அப்படின்னு ஒன்று இருக்கும். அந்த சுயநலம் வந்து எந்த அளவுக்குள்ள இருக்கு அப்படிங்கிறது தான் முக்கியம். அதாவது என்னன்னா, நான் திருப்பி திருப்பி சுற்றுச்சூழல் பத்தி சொல்றேன், நீங்க நினைக்க வேணாம். நீங்க வந்து உங்களை சுற்றி இருக்கக்கூடிய இடத்த பத்தி கவலைப்படாம என் வீடு என் மக்கள் அப்படின்னு நீங்க இருந்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து சமுதாயத்திற்கு மிகப்பெரிய ஒரு தவறை இழைச்சிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லலாம். அப்ப என்ன ஆகுது அப்படின்னா, காற்று, நீர், உணவு, மரம், செடி, கொடி, இது மாதிரி நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் நம்ம அழிச்சுக்கிட்டே வரும்போது ஒரு குறிப்பிட்ட காலகட்டங்களில் நம்மளே உணவுக்கு வழி இல்லாமல் ஒரு காலகட்டம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதை விட ரொம்ப முக்கியமான விஷயம் தண்ணீர். தண்ணீர் வந்து நம்ம சேமிக்கிறதும் இல்லை, அதை வந்து நம்ம சரியான முறையில் பாதுகாக்கிறதும் இல்லை. அதனால் நிறைய பேரிடர்கள் நம்ம சந்திக்க வேண்டியதாக இருக்கும். இப்போது இந்த 3 அடிக்கோட்டு முறை அப்படிங்கிறத நான் சொல்லிட்டேன். அந்த 3 அடிக்கோட்டு முறையை உங்களுக்கு புரிகிற மாதிரி இப்போ மாணவர்களுக்கு அவங்களுடைய வாழ்வியல் தரத்தை நம்ம முன்னேற்றணும்னா அதுல எப்படி நம்ம நிலைத்தன்மை கொண்டு வருவோம் அப்படிங்கிற ஒரு உதாரணத்தை சொல்லி இப்போ நான் உங்களுக்கு இதை புரியுற மாதிரி உங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்ல போறேன். என்னன்னா, இப்போ நம்மளே ஒரு கேள்வி கேட்டுப்போம், நிலைத்தன்மை அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லைன்னு நீங்க மறந்துடுங்க, சஸ்டைனபிலிட்டி இல்லை அப்படின்னா என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்கும் நம்ம கேள்வி கேட்போம். அதாவது என்னன்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய அனைத்து மாணவர்களுக்கும் பள்ளிகள் சமமானதாக இருக்கா, அந்த கேள்விகள் நீங்க தான் பதில் சொல்லணும். அடுத்து, அனைத்து மாணவர்களுக்கும் ஏற்ற பள்ளிகளாக இருக்குதா, தற்போதைய சூழலில் அனைத்து பள்ளிகளும் ஒரே மாதிரி இயங்கக்கூடிய சாத்தியம் இருக்கா, இவற்றில் ஏதேனும் இல்லை என்றால் நம்மிடம் இருப்பது நிலையானது அல்ல, நிலைத்தன்மை பொருந்தியது அல்ல. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க தான் இப்போ சமூகம், புரியுதா? அந்த சமூகம்ங்கிற அந்த வலைதளத்துக்குள்ள இப்போ இந்த மாதிரியான நிலைத்தன்மை கோட்பாடு இல்லை அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, நம்மளால ஒரு நிலைத்தன்மை பொருந்திய கல்வியை கொடுக்க முடியாது. அந்த கல்வியை கொடுக்க முடியாதுன்னா சுற்றுச்சூழல் சரியான முறையில் இயங்காது. அந்த அந்த சுற்றுச்சூழல்ங்கிறது நம்ம தான், அது சரியான முறையில் இல்லை அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய நிலைத்தன்மை பாதிக்கப்படும். அதனால எந்த விதமான லாபமும் நம்மளால அடைய முடியாது. லாபம் ஒரு குறுகிய காலகட்டத்தில் சுயநலத்திற்காக இருந்தாலும் அதுக்கு பின்னாடி இது இல்லாமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்போ நிலைத்தன்மையோடு பொருந்தியக்கூடிய ஒரு பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட், அதாவது ஒரு தனி மாணவனை நம்ம உருவாக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் இந்த இயற்கை சூழலில் அப்படின்னா, நம்ம வந்து இந்த உலகமயமாக்கலும் மாற்றமும் அதை புரிஞ்சுக்கணும். அதாவது என்னன்னா, இன்னைக்கு வந்து அயல் நாடுகள்லேருந்து கூட நிறைய பேர் வந்து பாடத்திட்டங்கள் சொல்லித்தராங்க, நம்ம அதெல்லாமே படிக்கிறோம் தெரிஞ்சுக்கிறோம்னா அது எல்லாருக்குமே போய் சேரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கணும். அதுதான் இந்த குளோபலைசேஷன் அண்ட் சேஞ்சுன்னு நம்ம சொல்கிறோம். உலகமயமாக்கல்னா உலகம் முழுவதும் காமனாக நம்ம ஒரு விஷயத்தை எடுத்து சொல்கிறோம் அப்படின்னா அது எல்லாருக்கும் ஒரு பொதுவான ஒரு விஷயமாக தான் இருக்கணும்.
அடுத்து நம்ம பணிபுரியக்கூடிய பொருளாதார சூழல். இன்னைக்கு இருக்கக்கூடிய இடங்கள்ல வந்து நான் உங்களுக்கு இன்னும் புரியுற மாதிரி சொல்றேன். ஒரு குறிப்பிட்ட வேலை, எந்த வேலை வேணாலும் நீங்க எடுத்துக்கங்க. அந்த ஒரு குறிப்பிட்ட வேலைக்கு வளர்ந்த நாடுகள்ல எவ்வளவு சம்பளம் குடுக்குறாங்க, வளர்ந்துகிட்டு இருக்க நாடுகள்ல எவ்வளவு சம்பளம் வாங்குறாங்க, நலிவடைந்த நாடுகள்ல எவ்வளவு சம்பளம் வராங்க. அந்த அந்த ஒரு தராசு நீங்க பார்த்தீங்கன்னா, வேலை ஒண்ணுதான். ஆனா அவங்க வாங்கக்கூடிய பணம் வேற வேற. அப்போ இதெல்லாம் ஏன் நடக்குது? இந்த நிதி நிலைகள்ல மாற்றங்கள் ஏன் எதனால வருது? அப்போ நம்மளுடைய சமூக சூழல் எப்படி இருக்குது? அதற்கான பொறுப்பு நடவடிக்கைகள் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கும்போது, இதெல்லாம் ஒரு சேர நம்ம பயணிக்கும்போது தான் அந்த நிலைத்தன்மையை உறுதி செய்ய முடியுது. அப்போ நிலைத்தன்மைனா என்னன்னு உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கும். அந்த நிலைத்தன்மையில ட்ரிபிள் பாட்டம் அப்ரோச் அப்படிங்கிறது என்னங்கிறது உங்களுக்கு சரியாவே புரிஞ்சிருக்கும். அப்போ இந்த நிலையான அந்த இதை வந்து நம்ம எப்படி பண்ணலாம்? ஒரு 7 கோட்பாடுகள் நம்ம வச்சுக்கணும். இந்த 7 கோட்பாடுகளானது நீங்க எந்த இடத்துல பொருத்தி பார்த்தாலும் அது பொருந்தும். அதாவது நீங்க வந்து அந்த பிளானட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சுற்றுச்சூழல், மனிதர்கள் என்று சொல்லக்கூடிய சமூகம், பொருளாதாரம் என்று சொல்லக்கூடிய லாபம், இது 3ஐயும் நீங்க வந்து ஒண்ணா வச்சு அதை வந்து நிலைத்தன்மையோட இயக்கணும் அப்படின்னா அதுக்கு 7 கோட்பாடுகள் இருக்கணும். இந்த 7 கோட்பாடுகள் நீங்க எப்பயுமே மனசுல ஞாபகம் வச்சுக்கணும், மறந்துடக்கூடாது. முதல்ல வந்து என்னன்னா ஆழம். ஆழம்னா என்னன்னா, நம்ம ஒரு நெறிமுறை உருவாக்குறோம் அப்படின்னா அது எவ்வளவு தூரத்துக்கு வரைக்கும் இருக்கலாம், இருக்கக்கூடாது, அதோட முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். அடுத்து வந்து சகிப்புத்தன்மை. நான் ஒரு இடத்துல இருக்கேன், எனக்கு வந்து ஒரு சட்டத்திட்டம் வைக்கிறாங்க, ஒரு விஷயம் பண்றாங்க அப்படின்னா அதை நான் எவ்வளவு தூரத்துக்கு ஏத்துக்கலாம், எவ்வளவு தூரத்துக்கு ஏத்துக்கக்கூடாது, எல்லாமே ஒரு வரையறைக்குள்ள நம்மளுக்கு இருக்கணும். அடுத்து அகலம். இது இவ்வளவு தூரம் தான் போகலாம், இவ்வளவு தூரத்துக்கு மேல போகக்கூடாது. அடுத்து வந்து நீதி. நான் முதல்ல சொன்ன மாதிரி வந்து அது எல்லாருக்குமே ஜஸ்டிஃபைடா, அப்போ எல்லாருக்குமே ஜஸ்டிஃபைடா நம்ம ஒரு விஷயத்த பண்ண முடியாது. அட்லீஸ்ட் ஒரு குறைந்தபட்ச நம்ம வந்து ஒரு 100% மக்கள் இருக்காங்க அப்படின்னா 90% மக்களுக்காவது அது கரெக்டான முறையில் இருக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கணும். அடுத்தது வந்து பன்முகத்தன்மை. இந்த பன்முகத்தன்மை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நிறைய விஷயங்கள் ஒரு சேர இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். நம்ம அதெல்லாம் ஒன்றா ஒரே பாயிண்ட்ல சங்கமிக்கக்கூடிய விஷயம் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து சமயோஜித புத்திசாலித்தனம். இதை தான் நான் முதலே சொன்ன மாதிரி கொஞ்சம் டிப்ளமாசி இருக்கணும். அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி லாஜிக்கலாக நம்ம என்ன முடிவுகள் எடுக்கலாம் அப்படின்னு நம்ம யோசிக்கணும். கடைசியாக இருக்கிறது வந்து பாதுகாப்பு. அதாவது வந்து நம்ம எதிர்காலத்தை நம்ம உருவாக்குவதற்கான கடமை நம்ம கிட்ட இருக்குது அப்படிங்கும்போது அது ஒரு பாதுகாப்பான முறையாக இருக்கணும். இப்போ நம்ம இது எல்லாத்துக்கும் ஒரு உதாரணம் பார்த்தலாம். அப்போ நிச்சயமாக உங்களுக்கு புரியும். என்னன்னா, இப்போ நீங்கள் வந்து ஒரு தனி நபருடைய வளர்ச்சி, பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட், ஒரு தனி ஆளுடைய அணுகுமுறையை நம்ம வளர்க்கணும்னு நினச்சோன்னா அதை ஒரு உதாரணமாக நம்ம எடுத்துப்போம். அப்படின்னா என்னன்னா, நம்ம வந்து இந்த செயல்பாட்டை மேற்கொள்வதன் மூலம் ஆசிரியர்களின் அறிவு மற்றும் நடத்தையில் எந்தெந்த மாற்றங்கள் ஏற்படும். இப்போ நம்ம வந்து ஒரு ஆசிரியர்களை நம்ம வந்துட்டு ஒரு மாணவர்களுக்கு ட்ரெயின் பண்ண அனுப்புகிறோம் அப்படின்னா முதல்ல வந்து அவங்க வந்து ட்ரெயின்டாக இருக்கணும், அவங்க வந்து ரொம்ப சரியான ஒரு அணுகுமுறையில் இருக்கணும். அப்போ தான் அந்த மாணவர்களுக்கு அந்த மாதிரியான ஒரு சூழலை அவங்களால உருவாக்க முடியும். அப்போ நம்ம சில கேள்விகள் கேட்கணும். அப்போ இந்த ஆசிரியர்கள் இந்த மாணவர்களுக்கு இந்த பயிற்சி கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்க இதை பண்ண முடியுமா அப்படின்னு நம்ம ஒரு கேள்வி வருது. அதே மாதிரி இது ஆசிரியர்கள் ஒன்றிணைந்து செயல்படும் முறையை எவ்வாறு மாற்றும். இன்னைக்கு வந்து எல்லாரும் ஒன்னா சேர்ந்து இன்டகிரேட்டா ஒரு வேலையை செய்யறாங்க அப்படின்னா அது எப்படி மாத்துமா, மாத்தாதா? அப்போ நம்ம ஆழம் பார்க்கிறோம், நம்ம வந்து டெப்த் தெரிஞ்சுக்கிறோம், எவ்வளவு தூரத்துக்கு நம்ம கொடுக்கக்கூடிய இந்த பயிற்சியானது மாணவர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும், இருக்காது. அதுதான் நான் முதல்ல சொன்ன அந்த ஆழம். அப்போ அந்த ஆழம்ங்கிறது என்னன்னா, நீங்க அவங்களை தெரிஞ்சுக்கிறீங்க எவ்வளவு தூரத்துக்கு இது பாசிபிள், எவ்வளவு தூரத்துக்கு பாசிபிள் இல்லை அப்படின்னு. அப்போ அதுக்கான கேள்விகள் நீங்க கேட்குறீங்க. இப்போ இதையே நீங்க சுற்றுச்சூழலுக்கு கேட்கலாம். இப்போ நான் சுற்றுச்சூழலை வந்து பத்திரமா பாதுகாக்கணும், ஒரு பர்டிகுலர் வணிகம் செய்யறவங்க பார்க்கணும் அப்படின்னா அவங்களுக்கான கேள்விகள் என்னென்ன இருக்கும் அப்படின்னு நீங்க வந்து புரிஞ்சுக்கிட்டு நீங்க அதை வரையறைக்கணும். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா சகிப்புத்தன்மை. பிந்தைய நேரத்தில் தொடர்ந்து கற்றலை நிரூபிக்க என்னென்ன பின்தொடரல் நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும், அந்த அடித்தளத்தின் மீது வேறு என்ன அறிவு அல்லது திறமையை உருவாக்க முடியும். இப்போ வந்து என்ன ஆகுது அப்படின்னா எல்லா மாணவர்களுக்குமே வந்துட்டு ஒரே மாதிரியான வந்துட்டு ஒரு ஒரு திறன் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஏற்கனவே இந்த திறன் சார்ந்த கல்வி பற்றி நான் சொன்னேன், கம்பிட்டன்சி பேஸ்டு லேர்னிங் பற்றி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அப்போ வந்து நம்ம தொடர்ந்து அவங்களுக்கு வந்து அந்த கற்றலை அவங்க படிச்சுக்கிட்டே இருக்கக்கூடிய அந்த சூழலை கிரியேட் பண்ணணும்னா அதை எப்படி நம்மளால பண்ண முடியும், அதுக்கு என்ன நடவடிக்கை நம்ம எடுக்கணும் அப்படின்னா அப்போ சில இடங்களை நம்ம காம்ப்ரமைஸ் ஆகணும். அந்த இடத்துல நம்ம வந்து அது சரி, ஓகே, இதெல்லாம் நம்ம வந்து விட்டு கொடுக்கலாம் அப்படிங்கிற அந்த மனப்போக்கு நமக்கு முதல்ல வர ஆரம்பிக்கணும். இதுதான் சகிப்புத்தன்மை. அடுத்து வந்து அகலம். அகலம் அப்படிங்கிறது எவ்வளவு தூரம் வரைக்கும் பரவுகிறது, எவ்வளவு தூரம் வந்து போயிருக்குது அப்படின்னா நம்ம வந்து எவ்வளவு மாணவர்கள் கிட்ட இந்த தகவலை நம்மளால எடுத்து செல்ல முடியுது, எவ்வளவு சக ஊழியர்களுக்கு நம்மளால சில விஷயங்களை நம்மளால மாற்ற முடியுது, இந்த துறையில அந்த ஆற்றல் வந்துட்டு அந்த ஆசிரியர்களுக்கு எந்த அளவுக்கு திறனை விரிவுபடுத்தி இருக்கிறது. இந்த மாதிரியான நிறைய கேள்விகள் நீங்க வந்து
உங்களுக்குள்ள கேட்டுக்கிட்டே இருக்கும்போது தான் அந்த எந்த அளவுக்கு ஸ்ப்ரெட் ஆயிருக்கு அப்படிங்கறத நம்மளால புரிஞ்சுக்க முடியும். ஸோ நீங்க ஒரு விஷயத்த வந்து அணுகுமுறையா எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த அந்த ட்ரிபிள் பாட்டம் அந்த 3 சங்கிலிகள் ஒண்ணா தொடரும்னா அதுக்கு என்னென்ன கோட்பாடுகள் உள்ள வைக்கணும்னா அதுல இந்த அகலம் வந்து ஒரு முக்கியமான ஒரு கோட்பாடுன்னு சொல்லலாம். அடுத்து நான் சொன்ன அந்த நீதி, அதாவது வந்து மக்கள் இந்த செயலை மேற்கொண்ட பிறகு பள்ளியில் என்னென்ன மாற்றங்கள் வருகின்றன. இப்ப நான் வந்து ஒரு பள்ளியில ஒரு விஷயத்த வந்து மாத்தணும்னு நினைச்சு ஒரு விஷயத்த கோட்பாடா நம்ம கொண்டு வரேன் அப்படின்னா அது எவ்வளவு தூரம் வளர்ந்துருக்கு, எவ்வளவு தூரம் பரவி இருக்குது, அப்புறம் அதுல என்னென்ன விளைவுகள் வரும், அதனால என்னென்ன விஷயங்கள் நான் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கணும், சகிப்புத்தன்மை, இதெல்லாம் பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் கடைசியா பார்க்கறது என்னன்னா நீதி. நான் பண்ணிட்டேன் ஒரு விஷயத்த, அதனால எனக்கு என்ன அவுட்கம் வந்திருக்குது, அதனால இந்த செயல்பாடுனால எனக்கு என்ன விதமான விளைவுகள் எனக்கு வந்து ஏற்படுது, இந்த செயல்பாடு பெற்றோர் அல்லது சமூகத்தின் ஈடுபாட்டை எவ்வாறு ஊக்குவிக்கிறது. அப்போ நான் ஒரு விஷயம் பண்றேன் அப்படின்னா அது எனக்கு மட்டுமே கன்வின்சிங்கா இல்லாம என்னை சுத்தி இருக்கக்கூடிய அந்த ஒட்டுமொத்த சமுதாயம், பள்ளின்னு எடுத்துட்டோம் அதுல சமுதாயம் வரும்போது அதுல மாணவர்கள், ஆசிரியர்கள், பெற்றோர்கள் எல்லாருமே ஒரே சமூகமா வந்துடுறாங்க. அப்ப அவ்வளவு பேருக்கும் அது என்ன பயன்பாட்டை உள்ள கொண்டு இருக்குது. அப்போ தங்கள் மாணவர்களை தீவிரமாக ஈடுபடுத்தி ஊக்குவிக்கும் இந்த செயல்பாட்டின் ஆசிரியர்கள் என்ன கற்றுக்கொள்வார்கள். இப்போ நான் ஒரு விஷயத்த பண்ணிட்டேன், அதை நடைமுறைக்கும் கொண்டுட்டேன், இதனால ஆசிரியர்களுக்கு என்ன லாபம் கிடைச்சது. அப்போ நீங்க வந்து ஒரு சின்ன கொள்கையை நீங்க உள் நிறுத்தினாலும் அந்த உள் நிறுத்தும் பொழுது அந்த வட்டத்தில் இருக்கக்கூடிய 3 பேரும் ஒரே கோட்பாடுக்குள்ள வந்து அவங்க அந்த விஷயங்கள்ல என்னென்னலாம் பண்றாங்க, என்னெல்லாம் சாதிக்க முடியுதுங்கிறதுக்கு தான் இந்த 7 கோட்பாடுகள் நம்ம வந்து அந்த நிலையான வளர்ச்சியை நமக்கு உறுதி செய்யுதா இல்லையாங்கிறத நம்ம பார்த்துக்கிட்டே வரணும். அப்போ அந்த டயக்ராம் நீங்க வரைகிறீங்க இல்லையா, அது வரைஞ்சதுக்கு அப்புறமேட்டு இந்த 7 கோட்பாடுகள் வச்சுக்கிட்டு என்ன கான்செப்ட் நீங்க உள்ள எடுத்தீங்கனாலும் அது நிலைத்தன்மைக்கு பொருந்தியதாக இருக்குன்னா இந்த 7 விஷயங்கள், இந்த 7 கோட்பாடுகள் அது உள்ளுக்குள்ள இருக்கணும். அது நம்ம கண்டிப்பா ஞாபகத்துல வச்சுக்கணும். அடுத்து வந்து பன்முகத்தன்மை. நான் முதல்லயே சொன்ன மாதிரி வந்து இது வந்து நம்மளுடைய நல்லிணக்கத்தை, அதாவது இன்டகிரேட்டடாக ஒன்றிணைந்து பயன்படக்கூடிய ஒரு செயலை நமக்கு கண்டிப்பா உருவாக்கும். அதாவது இந்த செயல்பாட்டிலிருந்து கற்றுக்கொண்டவை அறிவை பல்வேறு சமூகங்களில் எவ்வாறு பயன்படுத்தலாம். நான் ஒரு விஷயத்தை வந்துட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணி முடிச்சுட்டேன், அது எவ்வளவு தூரம் ஸ்ப்ரெட் ஆயிருக்குன்னு பார்த்துட்டோம், அதுல நான் எடுத்துக்கிட்ட காம்ப்ரமைசஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்துட்டோம். அதை தாண்டி நான் இப்படி பண்ணினதுனால இந்த தாக்கம் வேற எங்கெங்கெல்லாம் நல்ல நல்ல விஷயங்கள் கொடுத்துருக்கு, கொடுக்கல, அதையும் நான் வந்து அளவிட முடியும். நான் வந்து இப்போ ஒரு உதாரணம் சொல்றேன். என்னுடைய மாணவர்கள் எல்லாருமே வந்துட்டு காலையில வந்துட்டு நல்லா வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்துல வந்துட்டு நல்லா யோகா அந்த மாதிரி விஷயங்கள்லாம் செஞ்சுட்டு தான் அவங்க வந்து பள்ளிக்கு வரணும் அப்படின்னு ஒரு திட்டத்தை நம்ம கொண்டு வரோம் அப்படின்னு வச்சுக்கலாம். அப்படி பண்ணினா அது வேற என்னென்ன விஷயங்கள் எல்லாம் வந்து நல்ல விஷயங்கள் ஏற்படுத்தியிருக்கு, அவங்களுடைய பன்முகத்தன்மையை எந்த அளவுக்கு வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணியிருக்கு. ஏதோ ஒரு திட்டம், அது என்ன திட்டமா வேணாலும் இருக்கலாம், அதை பண்ணுற பட்சத்தில் என்ன நடக்குது. இப்போ இதையே நீங்க ஒரு வணிகம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்க ஒரு பொருள் தயாரிக்கும் போது அந்த பொருள் இந்த அளவுக்கு மேல கார்பன் டை ஆக்சைடை வந்துட்டு உமிழ்வுகள் ஏற்படுத்தக்கூடாது அப்படின்னு நீங்க ஒரு கட்டளை வச்சுட்டீங்க. அதுக்கப்புறமேட்டு தான் அந்த வந்து ட்ரிபிள் அடிக்கோடு முறையை வச்சு அந்த 3 பேருக்கும் எவ்வளவு சதவீதம் அது வந்து லாபத்தை கொடுத்துட்டு இருக்கு அப்படிங்கிற அந்த ஒரு அணுகுமுறை நீங்க பண்றீங்க. இதை எப்படி பண்ணலாம் அப்படின்னா வணிகம் மற்றும் வாணிகம் சார்ந்த மாணவர்கள் வந்துட்டு இது நிறைய கேள்விகள் கேட்பாங்க. இப்ப நான் கேட்டிருக்க மாதிரி ஒவ்வொரு கோட்பாடுக்கும் சில கேள்விகள் கேட்டு அது அந்த 3 நபர்கள், அந்த 3 லைன்ல இருக்கக்கூடிய, அதாவது அந்த 3 நபர்கள்னா நான் முதல்ல சொன்ன அந்த சமூகம், மக்கள், அதே மாதிரி இந்த பக்கம் வந்து சுற்றுச்சூழல் மற்றும் கிரகம், அதுக்கப்புறம் இங்கே வந்து நம்மளுடைய பொருளாதாரம் மற்றும் லாபம், இந்த 3 சங்கிலியும் தொடர் சங்கிலியா இருக்கும்போது அதற்குரிய இந்த 7 கோட்பாடுகள் கேள்விகள் நீங்க உருவாக்கணும். இது வந்து உங்களுடைய சில இடங்களில் தேர்வுகள் இது ஒரு கேள்வியா கூட கேட்கப்படலாம். அவங்க வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு கேஸ் கொடுத்துருவாங்க, ஒரு நிலைப்பாட்டை கொடுத்துருவாங்க, இதுல நீங்க நிலைத்தன்மையை எப்படி உறுதி செய்றீங்க அப்படின்னு ஒரு சில கேள்விகள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அடுத்து நான் சொன்ன மாதிரி சமயோஜித புத்திசாலித்தனம். சமயோஜித புத்திசாலித்தனம்ங்கிறது பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட், அந்த நேரத்தை நம்ம எப்படி வந்து ஒரு விஷயத்த செயல்படுறோம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ வந்து முழு பள்ளியும் பயனடையவும் வகையில் இந்த செயல்பாட்டை மிகவும் செலவு குறைந்த முறையில் எவ்வாறு செய்யணும், அந்த யுக்தி, நான் சொன்ன மாதிரி இந்த ஸ்ட்ராட்டஜி, நான் ஒரு விஷயம் பண்றேன் அதை வந்து எப்படி நான் வந்து கரெக்டா இப்படிதான் இந்த விஷயத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணா இது வந்து எனக்கு ஒரு வெற்றியை கொடுக்கும் அப்படின்னு நம்ம யோசிக்கும் பொழுது நம்ம எப்படி அந்த விஷயத்தை நம்ம சரியான முறையில் அணுகுறோம் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி இந்த செயல்பாட்டிலிருந்து மேலும் ஆதரவும் கற்றலும் பின்பற்றக்கூடிய வழிகள் எவை, நான் இன்னும் இதுல இருந்து அடுத்து என்ஹான்ஸ் பண்ணி வேற சில விஷயங்கள் கத்துக்கிறேன் அப்படின்னா என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற அந்த ஒரு புரிதல் வந்து நிச்சயமாவே நமக்குள்ள இருக்கணும். இதெல்லாம் எப்போ வரும் அப்படின்னா நம்ம நிறைய கேள்விகள் கேட்கணும். பொதுவாகவே நமக்கு அடிப்படையில் இருக்கக்கூடிய பிரச்சனை என்னன்னா ஏன், எதற்கு, எப்படிங்கிற அந்த கேள்விகள் நம்ம கேட்கறதே கிடையாது. ஆனா இந்த ஒரு குறிப்பிட்ட பாடம்ங்கிறது வந்து நீங்க சுயமா நிறைய கேள்விகளை கேட்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்போ நீங்க இந்த ட்ரிபிள் பாட்டம் லைன் அப்ரோச் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு இதை வந்துட்டு
வணிகம், வாணிகம், சுற்றுச்சூழல் சார்ந்த விஷயங்கள் மட்டும் இல்லாம எந்தெந்த இடத்துலலாம் நீங்க நிலைத்தன்மையை உறுதி செய்யணும்னு நினைக்கிறீங்களோ, அது இப்ப நான் உங்களுக்கு ஒரு உதாரணமா சொல்லியிருக்கேன் இல்லையா? பள்ளிகள்ல நம்ம வந்துட்டு ஒரு தனி நபருடைய ஒரு வளர்ச்சியை நம்ம உருவாக்குறோம் அப்படின்னா, அதுக்கு என்னென்ன மாதிரியான கேள்விகள் நம்ம கேட்போம்னு சொல்லி நான் உங்களுக்கு ஒரு உதாரணம் இப்ப சொல்லிட்டு இருக்கேன். இந்த மாதிரி நீங்களே ஒரு உதாரணம் எடுத்து, அதுக்கு என்னென்ன மாதிரியான கேள்விகள் கேட்கலாம், கேட்கக்கூடாது, இதெல்லாம் சரியா இருந்தா நிலைத்தன்மை இருக்கு, இதெல்லாம் இல்லைன்னா நிலைத்தன்மை இல்லை அப்படிங்கிறது நீங்க உங்களை நீங்களே வந்து ஒரு செல்ஃப் அனாலிசிஸ், அதாவது வந்துட்டு சுய மதிப்பீடு செஞ்சுக்க முடியும். இப்போ அடுத்து பார்த்தோம்னா பாதுகாப்பு. இந்த பாதுகாப்புங்கிறது தான் வந்து இறுதியாக நம்ம பார்க்குற விஷயம் என்னன்னா, இது வந்து எதிர்காலத்தை உருவாக்குவதன் மூலம் கடந்த காலத்தை எப்படி நம்ம பார்க்குறோம் அப்படிங்கிற ஒரு அளவீட்டை நம்ம குறிக்குதுன்னு சொல்லலாம். அதாவது வந்து இந்த செயல்பாடு முன்பு மேற்கொள்ளப்பட்ட தொழில்முறை செயல்பாட்டை உருவாக்குகிறது. அதாவது வந்து இதுக்கு முன்னாடி இருந்தக்கூடிய விஷயங்களையும் நம்மளால பண்ண முடியுதா, அதில் ஏதாவது சில சவால்கள் இருக்குதா, அதுக்கப்புறம் இன்னைக்கு அவங்களோட அன்றாட வேலை, அதாவது ஆசிரியர்களோட அவங்களோட இதோட வந்து இந்த ஒரு செயல்பாடு எந்த அளவுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு, அதே மாதிரி ஆசிரியர்களை தொடர்ச்சியாக கற்பவர்களாக மதிக்கும் வகையில் இந்த செயல்பாடு முன்வைக்கிறது. அப்போ ட்ரெயின் த ட்ரெயினர்ஸ்ங்கிறதுக்கு தான் நம்ம இது சொல்லியிருக்கோம். ஆசிரியர்களுக்கு தொடர்ந்து பயிற்சிகளை கொடுக்கும்பொழுது அவங்க எந்த அளவுக்கு மாணவர்கள் கிட்ட வந்து இன்னும் அதிகமான வந்து ஒரு பயிற்சியை கொடுக்குறாங்க அப்படின்னு நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். அப்போ என்னன்னா, இது வந்து ஒரு பாதுகாப்பான சூழலை உருவாக்குகிறதா இல்லையா? அப்போ இதுக்கு முன்னாடி ஆசிரியர்கள் வந்து மாணவர்கள் கொடுத்த பயிற்சியும் இப்போ ஆசிரியர்கள் மாணவர்கள் கொடுக்குற பயிற்சியும் எந்த அளவுக்கு மாறுபட்டு இருக்குது. அப்போ நீங்க அந்த டிஃபரன்ஸை புரிஞ்சுக்கலாம். அப்போ ஒரு ஆசிரியரை தனிப்பட்ட முறையில் நீங்க நல்லா பயிற்சி கொடுத்து அந்த மாணவர்களை திருப்பி நீங்க அனுப்பினீங்கன்னா அவங்களோட டிஃபரன்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கிறோம்ல. இது வந்து ஒரு உதாரணம். அதாவது வந்து ஆசிரியர்களுக்கு பயிற்சி கொடுத்து அவங்கள வந்து மாணவர்களை ட்ரெயின் பண்ண வச்சா அது எப்படி இருக்குங்கிற செயல்பாட்டுக்கான ஒரு உதாரணம் தான் இப்போ நம்ம இந்த ஒரு 7 கோட்பாடுக்குள்ள பார்த்தோம். இதே மாதிரி ஒரு செயல்பாடு அப்படின்னு நீங்க என்ன வேணாலும் எடுத்துக்கலாம். இப்போ வந்து மாசு கட்டுப்பாட்டை இவ்வளோ சதவீதம் இந்த நிறுவனம் குறைக்கிறது, இது வந்து ஒரு செயல்பாடு. இந்த செயல்பாட்டில் இந்த 7 கோட்பாடுகளும் எப்படி செயல்படுது, செயல்படாது அப்படிங்கிறத நீங்க வந்து ஒரு வரையறையாக வகுத்துக்கிட்டு ஒரு எக்ஸாம்பிளாக ட்ரை பண்ணணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு இந்த 3 அடிக்கோட்டு முறை அணுகுமுறை அப்படின்னா என்னங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக புரியும். அது புரியிற பட்சத்தில் நீங்கள் இந்த நிலைத்தன்மையை எந்த துறையில் வேணாலும் உறுதி செய்யலாம். இப்போ நீங்கள் சஸ்டைனபிலிட்டி சொல்லக்கூடிய நிலைத்தன்மை பற்றி படிக்கிறீங்க அப்படின்னா இந்த 3 அடிக்கோட்டு அணுகுமுறைங்கிறது எல்லா இடங்கள்லையுமே வரும். நீங்கள் சொல்லக்கூடிய அந்த நிலைத்தன்மைங்கிறது வந்து ஒரு 17 நிலைத்தன்மை கொள்கைகள் வந்துட்டு UN நாடுகள் கொடுத்துருக்காங்க. அதாவது வறுமை இல்லா சமுதாயம், அனைவருக்கும் கல்வி, பெண்களின் வளர்ச்சியில் மேம்பாடு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. இது எல்லாத்துலேயுமே ஒவ்வொரு இடத்துலையும் நீங்க நிலைத்தன்மை எப்படி உறுதி செய்யறீங்க, அது வந்து பொருளாதார வளர்ச்சிக்கும் ஒரு நிலைத்தன்மை இருக்குது ஆக்சுவலா. அதே மாதிரி தொழில்துறையினுடைய முன்னேற்றத்துக்கும் ஒரு இது இருக்குது, ஆற்றல் துறையின் முன்னேற்றத்திற்கும் ஒன்று இருக்குது, அதே மாதிரி அனைவருக்கும் நீர் அப்படிங்கிறதுக்கும் ஒரு இது இருக்குது. அப்போ ஒவ்வொரு நிலைத்தன்மைக்கும் எப்படி இந்த 7 கோட்பாடுகள் செயல்படுதுங்கிறத நீங்க கண்டிப்பா பண்ண முடியும். இதை ஒரு உதாரணமா எடுத்து நீங்க இந்த காணொலி பார்த்துட்டு இருக்க எல்லா மாணவர்களும் ஒரே ஒரு எக்ஸாம்பிளாவது நீங்க ட்ரை பண்ணுங்க. ஏதாவது ஒரு நிலையான வளர்ச்சி கொள்கையை எடுத்துக்கிட்டு அதுக்கு எப்படி இந்த கோட்பாடுகள், இந்த 7 கோட்பாடுகள் நம்ம உள்ள கொண்டு வரலாம் அப்படிங்கறத ஒரு பயிற்சியா நீங்க பண்ணுங்க. அப்போ திறன் கற்றல் மாதிரி அப்படிங்கறத நம்ம இப்ப பார்த்தோம். ஆக்சுவலா எப்படி இதை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ அதனுடைய கூறுகள் என்ன அப்படின்னா, இப்போ நம்ம பார்த்துட்டோம் இதில் என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குது. திறன் அப்படிங்கிறது வந்துட்டு நம்ம வந்து எந்த அளவுக்கு நம்முடைய மதிப்பீடுகளை இது பண்ணுகிறது, அதிகமாக்குகிறது. அதே நேரத்தில் வந்துட்டு சுய செயல்திறன் அதையும் வந்து எந்த அளவுக்கு நம்ம வளர்த்துருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து பிண்டி பிணைந்த கூறுகளாக நம்ம இந்த இடத்துல வந்து பார்க்குறோம். இப்போ ஆசிரியர்களின் திறனுக்கான சிக்கல், இப்போ நம்ம எடுத்துக்கிட்டோம் இல்லையா, அந்த ஒரு செயல்பாடு நம்ம பார்த்துட்டு இருந்தால் ஆசிரியர்கள் பயிற்சி அளிக்கிறது. அப்போ ஆசிரியர்களுக்கு என்னென்ன மாதிரியான சிக்கல்கள் வரும் அப்படின்னா, அவங்களுக்கு இந்த ஒரு குறிப்பிட்ட இடத்துல எப்படி அவங்களுடைய திறனை நம்ம மேம்படுத்துறது. எல்லா ஆசிரியர்களுக்கும் வந்துட்டு ஒரே மாதிரியான திறன் இருக்காது. அவங்க எல்லாரையும் ஒரே மாதிரி நம்மளால ட்ரெயின் பண்ண முடியாது. அப்போ நான் ஒரு செயல்பாடு வைக்கிறேன் அப்படின்னா அந்த செயல்பாடு எல்லாருக்கும் பொருந்தாது. ஒரு கணித ஆசிரியர் இருப்பாங்க, ஒரு விலங்கியல் ஆசிரியர் இருப்பாங்க, ஒரு வரலாறு ஆசிரியர் இருப்பாங்க. அப்போ அவங்க எல்லாத்துக்கும் ஒரே மாதிரியான திறன்கள் இருக்காது. அப்போ அவங்களுக்கு திறனுக்கான சிக்கல் வந்து கண்டிப்பாக அந்த இடத்துல வந்து இருக்கும். அப்போ வந்து அவங்களுடைய சுய செயல்திறன்ங்கிறது எப்படி இருக்குது, அதை எப்படி மேம்படுத்த முடியும். அப்போ ஒவ்வொரு ஆசிரியர்களையும் தனிப்பட்ட விதத்தில் நம்ம பயிற்சி கொடுத்ததுக்கு பிறகுதான் இந்த செயல்பாட்டை நம்ம வந்து மாணவர்களுக்கு இடையில வந்து அறிமுகப்படுத்த முடியும் அப்படிங்கிற ஒரு சிக்கல் இங்கே இருக்குது. அதே மாதிரி இதையே நம்ம தொழில்துறைக்கான கேள்வியா நம்ம எடுத்துக்கிட்டோம். இது வந்து ஒரு வணிகம் மற்றும் வாணிகம் சார்ந்த விஷயங்களாக இருந்தா, அப்படி இருந்ததுன்னா என்னென்ன மாதிரியான திட்டங்கள் நம்ம வந்துட்டு திறன் மேம்பாட்டுக்கு நம்ம பண்ண முடியும். அப்போ இந்த பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் என்று சொல்லக்கூடிய அந்த PD ஆனது ஒரு உதாரணம், அவ்வளவுதான். அதை வந்து ஒவ்வொரு துறைக்கும் நம்ம வந்து உள்ள கொண்டு வரும்போது இந்த ட்ரிபிள் பாட்டம் அப்ரோச் ஆனது எப்படி இருக்கு, இந்த திட்டத்தை நம்ம எப்படி அறிமுகப்படுத்த முடியுமா முடியாதாங்கிறது ஒரு தனிநபருடைய கருத்தை வச்சுதான் நம்மளால வந்து வெளியில சொல்ல முடியுது. இப்படி இருக்கும், இப்படி இருக்காது அப்படின்னு. அப்போ இந்த ட்ரிபிள் பாட்டம் லைன் அப்ரோச், அந்த நிலைத்தன்மையை நோக்கினதை வந்துட்டு
ஒவ்வொரு பள்ளியில கூட நம்ம அறிமுகப்படுத்த முடியும். ஒவ்வொரு மாணவர்களுக்கும் ஒரு ஆசிரியர் வந்து பயிற்சி கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்களுடைய திறன் வந்து எப்படி இருக்கு, அவங்களுக்கு ஒரு தனி பயிற்சி கொடுத்ததுக்கு அப்புறமேட்டு மாணவர்களுடைய திறன் வந்து எவ்வளவு தூரம் முன்னேறி இருக்குது, இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். இதெல்லாம் எப்படின்னா அந்த நிலையான அந்த வளர்ச்சிக்கான கேள்விகள் நம்ம ஒன்னொன்னா உள்ள கேட்கும்போது தான் அது எப்படி வந்து உருவாயிருக்கு அப்படிங்கறத நம்மளால புரிஞ்சுக்க முடியும். இதுதான் வந்து இந்த திறன் மேம்பாடு சார்ந்த ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா இது ஒரு உதாரணம் தான் நான் எனக்கு உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அதாவது வந்து ஒரு பள்ளி கல்லூரிகள்ல வந்துட்டு ஆசிரியர்களுக்கு வந்து பயிற்சி கொடுப்பதன் மூலமாக எப்படி வந்து அவங்களுடைய பர்சனாலிட்டி இம்ப்ரூவ் ஆகுது, அதனால வந்து பள்ளி மாணவர்களுக்கு என்னென்ன விதமான பயன்கள் அளிக்கிறது அப்படிங்கறத வந்து நம்ம அந்த ஒரு 3 கோட்பாடுகளுக்குள்ள நம்ம பார்த்தோம். இதே மாதிரியான உதாரணங்கள் நீங்க எந்த துறையில வேணாலும் எடுத்து எந்த நிலைத்தன்மை கொள்கைகளுக்குள்ளேயும் ஒப்பிட்டு நீங்க கேட்க வேண்டிய கேள்விகள் எல்லாத்தையும் கேட்டு அது வந்து சரியாக இருந்ததுனால் அது நிலைத்தன்மைக்குள்ள இருக்கு, இல்லைன்னா அது நிலைத்தன்மையிலேருந்து கொஞ்சம் மாறி இருக்கு அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கணும். இது மாதிரியான நிறைய யுக்திகள் வந்துட்டு வணிகம் சார்ந்த விஷயங்களிலும் சுற்றுச்சூழல் சார்ந்த விஷயங்களிலும் சமூகம் சார்ந்த விஷயங்கள், இப்ப கல்வி, அதை தான் நான் உங்களுக்கு ஒரு உதாரணமா சொல்லியிருக்கேன். அப்போ சமூகம் சார்ந்த விஷயங்களிலும் இருக்கு. இப்படி ஒவ்வொரு உதாரணத்தையும் அடிப்படையாக நீங்க எடுத்துக்கிட்டு இந்த நிலைத்தன்மை பொருந்திய சில கோட்பாடுகள், இந்த 7 கோட்பாடுகளை எல்லா இடத்துலையுமே அப்ளை பண்ணி, அதாவது வந்து பயன்படுத்தி பார்த்து அதுக்கப்புறமா அதை வந்து நீங்க சரியான முறையில் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு இந்த ஒரு வகுப்புல நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். மீண்டும் இன்னொரு வகுப்பில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.